Good morning, students. I am MRK. Today, class 10th standard max, chapter 7, mensuration. Exercise 7.1 பார்த்துட்டு இருக்கோம். 6th sum. A girl wishes to prepare birthday caps in the form of right circular cones for her birthday party using a sheet of paper whose area is 5720 centimeter square. How many caps can be made with radius 5 cm and height 12 cm? ஒரு பொண்ணு வந்து அதோடைய பர்த்டே பார்ட்டிக்கு கேப்பு வந்து வர்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறக்காண்டி தயாரிக்கலாம்னு இருக்குது. அப்போ அது ஒரு பேப்பர் எடுத்திருக்கு. அந்த பேப்பருடைய ஏரியா வந்து இந்த பேப்பருடைய ஏரியா வந்து 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது என்ன ஷேப்புன்னு கொடுக்கல. ஓகேயா, ரைட். இதை வந்து கட் பண்ணி கோனாக தயாரிக்குது. கேப் இந்த தலையில் தொப்பி போடும்ல, கோமாளிக்குள்ளா மாதிரி ஒரு சின்னதாக பெத்தைக்கு போடுவாங்கல்ல, அது மாதிரி கேப் தயாரிக்குது. எத்தனை கேப் தயாரிக்கலாம் அப்படின்றதான் கொஸ்டின். நம்பர் ஆஃப் கேப் எத்தனை கேன் பி மேடு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த பேப்பரோட ஏரியா வந்து டிவைடட் பை, நான் இந்த கோன் இருக்குது பார்த்தியா, சிஎஸ்சி ஆஃப் கோன் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இந்த ஒரு பேப்பரை வந்துடா தம்பி ரோல்டு பண்ணணும்னு வச்சுக்கேன், அப்படி சுற்றுனோம்னு வச்சுக்கவேன், இது இந்த கடலையெல்லாம் வாங்குவாங்கல்ல பொட்டனம் அடிக்கிற மாதிரி, அப்படி பண்ணையிலே இந்த கேப் ரோல்ட் ஆயிரும். அப்படின்னா சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஈச் கோனுக்கு வந்து சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட்டு. அந்த ஏரியா பேப்பர் கொடுத்துருக்கு, ஏரியா ஆஃப் பேப்பர் ஷீட்டு கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு? 5720 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கோனுடைய என்ன கொடுத்துருக்கு? ஹைட்டு கொடுத்துருக்கு 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி ரேடியஸ் என்ன கொடுத்துருக்கு? 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், மறந்துடாத. ரைட், யூனிட் எல்லாம் ஒன்றா இருக்கணும். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பர் ஆஃப்னு சொல்லையில் ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் கேப்ஸ் அப்படின்னு எழுதி, நமக்கு தேவையான தொப்பிகளின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிட்டு, ஏரியா ஆஃப் பேப்பர் ஷீட் அப்படின்னு எழுதிட்டு சிஎஸ்சி ஆஃப் கோன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சிஎஸ் ஆஃப் எ கோன் அப்படின்னு. ஏரியா ஆஃப் ஷீட்டு 5720 கொடுத்துட்டாங்க. சிஎஸ்சி ஆஃப் கோனுக்கு வந்து πRL. அப்போ 5720 கொடுத்தாச்சு. இது 22/7 வந்தாச்சு. ஆருக்கு வந்து கொடுத்துருக்கு 5. எல் வேணும்ல, அப்போ சைடில் வரணும். எல் ஸ்கொயர் சீக்வல், இதெல்லாம் ஒரிஜினல், ரஃப்னு நினச்சிடாத, சைடில் வரேன்னு சொல்லிட்டு. எல் ஸ்கொயர் சீக்வல் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹச் ஸ்கொயர் மீனிங் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், 144 ப்ளஸ் 25 169. ரூட் எடுத்துட்டோம்னா 13 சென்டிமீட்டர். இதுதான் எல். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ இது 13. அப்போ 7 மேலே கொண்டு போயிட்டா 7 × 5720 டிவைடட் பை 22 × 5 × 13. 11 டேபிள் அடிக்கலாம் பெரும்பாலும். 11 11 பாடு. 2 11s are 5 11s are 2 11s are 0. அடுத்து 1 2 is 2 260. ஓகே, குட். அடுத்து என்ன அடிக்கலாம் பாரு. 113 213 20. அடுத்து என்ன அடிக்கலாம்? 1 4. அப்போ மேலே 7 வருது 4 வருது, ஈக்குவல் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 7 × 4 ஈக்குவல் டு 28 கேப்ஸ் அப்படின்னு வருது. 28 கேப்ஸ் அப்படின்னு வருது. புரியுதா? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, படம்லாம் போட்டு பாரு, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் MRK. டுடே கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 7 mensuration. எக்ஸசைஸ் 7.1. 5th sum. Four persons live in a conical tent whose land height is 19 meter அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஒரு கோனிக்கல் டென்ட் அப்படின்னு சொல்கிறனால கோனிக்கல் படம் வரைஞ்சு அதனுடைய ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கு. ஸ்லாண்ட் ஹைட்னா எல். ஓகே, இதுதான் எல். எவ்வளோ கொடுத்துருக்கு? 19 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு.
ஓகே, பேஸ் ஏரியா கொடுத்துருக்கு. ரிக்வயர்டு ஈச் பெர்சன் ரிக்வயர்டு ஃப்ளோரில் படுத்திருக்க மாதிரி, கீழே படுத்திருக்க மாதிரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஆக்குபை பண்ணுற மாதிரி, அந்த இடத்த அடைக்கிற மாதிரி ஒரு பெர்சனுக்குடைய ஏரியா கொடுத்துருக்கு. ஆனால் 4 பெர்சன் தங்குற மாதிரி இருக்குது இடம் அகாமடேஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஹைட்டு கேட்டிருக்கு. சரியா, ரைட். இதனுடைய பேஸ் ஏரியா கொடுத்துருக்கு. பேஸு ஏரியா அப்படின்றது வந்து πr² அப்படின்னு அர்த்தம். ஒரு பெர்சனுக்கு கொடுத்தனால இதில் ஆக்குபை பண்ணுறது 4 பெர்சன் அப்படின்றனால 4 இன்ட்டு அந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிவன் ஒரு பெர்சனுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது? ஈச் பெர்சன் ரிக்வயர் அந்த கொடுத்துருக்கு பாரு இஃப்னு. அப்போ பேஸ் ஏரியா ஆக்குபை பண்ணுறது, பேஸ் ஏரியாவை ஆக்குப்பை மொத்தமாக படுத்துரு அந்த டெண்டில் இருக்கிறது ஏரியா ஆக்குப்பை பண்ணுறது வந்து 4 பேர் இன்ட்டு அந்த ஈச் பெர்சனோட ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இதுக்கு வந்து πr² ஈக்குவல் டு 4 இன்ட்டு 22. இது வந்து 22/7 இன்ட்டு r² ஈக்குவல் டு 4 இன்ட்டு 22. இப்போ r² ஈக்குவல் டு அங்கிட்ட மல்டிப்ளை வந்து இந்த சைடு போனால் ரிசிப்ராக்கல் ஆயிரும். 7/22 அடிச்சிட்டோம்னா r² ஈக்குவல் டு 28 மீட்டர் அப்படின்னு வரணும். இது r² கண்டுபிடிச்சிருக்கேன். r தேவையான்னு பார்த்துக்குருவோம். l² ஈக்குவல் டு h² ப்ளஸ் r². சரிங்களா, ஹைட்டு கொடுத்துருந்துச்சு கிவன். ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காடா, ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கு. எல் கொடுத்துருக்கு. எல் என்ன கொடுத்துருக்கு? 19 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். h² ஈக்குவல் டுன்னு எடுத்தோம்னா l² மைனஸ் என்ன வந்துடும்? r². l² வந்து 28 மொத்தமாகவே மைனஸ் r². r வந்து சாரி l² சாரிடா 19². l²ன்றது 19². சரிங்களா சொல்கிறது? 19². r² மொத்தமாகவே 28 தான். சரியா, ரைட்டு. அப்போ h² ஈக்குவல் டு 19² என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். 361 வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. 9 9s are 81, 8, 1 9s are 9, 9 17, 1 9s are 9, 1 அடுத்து என்ன வந்துடும்? 163, 361 அப்படின்னு வருது. மைனஸ் 28 அப்படின்னு வருது. சப்ராக்ட் பண்ணு 28. இதில் பார் வாங்கிட்டோம்னா இது 5 ஆயிரும், இது 11 ஆயிரும். 3 3 3 3ன்னு வருது. 3 3 வருது. 333 h² ஈக்குவல் டு. அப்போ ஹச்சுன்னு கொடுத்தோம்னா ரூட் ஆஃப் போட்டு 333. இதோட வேல்யூ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் தான் எடுக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடில் தான் எடுக்கணும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுத்துக்கோ. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி பார்த்துக்கோ. 3 3 3. பின்னாடி இருந்து 1s 10s சொல்லுவோம்ல, அதுலேருந்து 2 டிஜிட்டாக பார் போட்டுக்க. இப்படி அப்போ இந்த ஒரு நம்பருக்கு பார்க்கணும். ஒரு நம்பருக்கு 1 1s are 1 அப்படின்னு பிரிக்கலாம். ரிமைனிங் 2 2 நம்பர் இறக்கணும் அப்படியே. சரிங்களா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. இங்கே ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும், இங்கே ஒரு நம்பர் எழுதணும். அதே நம்பரை இங்கே எழுதணும். இதுக்கு நியரஸ்ட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கங்க. இதுக்கு நியரஸ்ட்டாக வர்ற மாதிரி. எதுக்கு நியரஸ்ட்டாக? 233க்கு நியரஸ்ட்டாக. அப்போ 8 போடலாமான்னு பாரு. 9 போட்டால் 9 போடலாம். 9 போட்டு பார்ப்போமா? 9 9s are 81 வேறு வராது. 8 போட்டு பாரு. 8 8s are 64. ரிமைனிங் என்னடா? 6. 8 2s are 16. இது ஒரு 16 22. இதுதான் கரெக்டு. 224 அப்படின்னு வருது. 8 வருது. ஓகே, ரைட். அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும்? இங்கேருந்து பார் வாங்கினா 13. 13 என்ன வந்துடும்? 9. இது என்ன வந்துடும்? 2க்கு 0 போயிடும். 9 வந்துடுச்சு. ஓகே, பாயிண்ட் வச்சுட்டுறா தம்பி. 2 0 சேர்க்கணும் ஸ்கொயர் ரூட்டில். ஓகே, குட். அப்போ அடுத்து நிதானமாக 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36. அப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பரை இங்கே எழுதணும். சரிங்களா? அப்போ இங்கே 9 வரைக்கும் வருது. 8 போட்டு பாரு, இல்லை 7 போட்டு பாரு. 7 7s are 49. இட்ஸ் ரிமைனிங் 4. 42 46 4. 7 3s are 21. 21 4 25. ரொம்ப லார்ஜாக போகுது. அத்தாடி. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரொம்ப லார்ஜாக போகுது. சரிங்களா? இங்கே 9 தானே இருக்குது. அப்போ 2 போடலாம். ரொம்ப கவனிக்கலை பாரு. 2 போடலாம்.
2 போட்டு பார்ப்போம். 2 போட்டால் 2 2s are 4, 6 2s are 12, remaining 1, 6 2 3s are 6, 6 1 7, 7 2 4ன்னு வருது. அப்போ 2 வருது. அப்போ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா 10 4னா 6, 9னா 7, சரிங்களா சொல்கிறது 76 வருது. சரியா? இங்கே என்ன வருது? 8 ஒன்று வச்சுன்னா 176 வருது. ரைட். மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 3 6 4 அப்படின்னு வருது. அப்போ இங்கே ஒரு 2 ஜீரோ சேர்த்துக்கலாம் பாயிண்ட் வச்சனால. அடுத்து இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் இங்கே எழுதணும். மொத்தமாக டேலி பண்ணி இங்கே கொண்டு வரணும். சரியா? ஓகே, குட். அப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 17 வரைக்கும் வருது. 4 போட்டால் 4 4 3s are 12 வருமா? 4 போட்டு பார்க்கவா? 4 4s are 16, ரிமைண்டர் 1. ஓகே, 4 4s are 16, 1 17, ரிமைண்டர் 1. 6 4s are 24, 25க்கு 5, மிச்சம் 2. 4 3s are 12, 12 + 2 14 வரைக்கும் வருது. அடுத்து ஒரு மேலே போனால் கூட போயிடும். அப்போ 4 5 7 6 அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்ன வருது? 2 4ன்னு வருது. 2 4 அப்படின்னு வருது. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 10க்கு வந்து 4 வந்துடும், 2 வந்துடும், 5 பார் வாங்கிருச்சு. என்ன பார் வாங்கியாச்சுல? அப்போ என்ன வந்துருச்சு? 0 வரும், 3 வரும். திரும்பி ஆட் பண்ணி பார்த்துக்க. 10 10, சரிங்களா? 10 10, இது 5 5 1 6, அடுத்து 4 3 7 1 என்ன 7 1 அப்படி வந்துடும். சரியா? ரைட். அப்போ 3024 வருது. அப்போ இன்னும் 2 ஜீரோ சேர்த்தோம்னா இப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் பெருசாக தான் போகும். 36 2 8 அப்படின்னு வருது. நம்பர் சேர்க்கணும். நம்பர் சேர்க்கையில் பார்த்து நம்பர் சேர்க்கணும். அது வந்து இது நியரஸ்ட்டாக வரணும். அப்படின்னு 8 போட்டு பார்த்தோம்னா 8 போட்டு பார்ப்போமா? 8 8s are 64, remaining 6, 8 8s are 64, 64, 70, 0, 7, 8 2s are 16, 16, இது என்னது? 7, 16 + 7 வந்துச்சு என்ன வரும்? 23, 23க்கு 3, மிச்சம் 2. அடுத்து 48, 48 50, 0 5, 24 24 24 29. ஓகே, அப்போ 24 29. அடுத்து ஒரு 3 கரெக்டாக நியரஸ்ட்டாக வந்துருச்சு. ஓகே, நியரஸ்ட்டாக வந்துருச்சு. அப்போ 8 வருது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 18.24 8ன்னு வர்றது 1 டிஜிட் தள்ளி ரவுண்டடு பண்ணோம்னா 18.25 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். எதுக்கு? ஹச்சுக்கு. ரிக்வயர்டு ஆன்சரை வெரிஃபை பண்ணு புக்கில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லாங் டிவிஷன் மெத்தடை தனியாக போட்டு பார்க்கணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 7 மென்சுரேஷன், எக்ஸசைஸ் 7.2. ஃபர்ஸ்ட் சம். A 14 meter deep well with inner diameter 10 meter dug and the earth taken out is evenly spread all around the well. அதாவது ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறை வந்து தோண்டி, இது வந்து அந்த ஃப்ளோர் ஏரியான்னு வச்சுக்கோ, அந்த இது கிரவுண்ட் ஏரியான்னு வச்சுக்கோ, இதுக்கு சுற்றி போடுறாங்க. அப்படியே வெளியே தூக்கி 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 மண்ணை போட்டோம்னா இது ஒரு இது மேலே வந்து இப்படி ஒரு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு எம்பாக்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு சுற்றி இப்படி ஃபார்ம் ஆகும். புரியுதா சொல்கிறது? இதோட இது இங்கே இப்படி மேலே வரும். இதை மட்டும் போட முடியாதுல்ல, இப்படி வரும். ஹைட்டு சுற்றி போட்டிருக்க மாதிரி வரும். இந்த இந்த பகுதி தான் மேலே இங்கே காட்டுற மாதிரி காட்டியிருக்கேன். சரியா? சுற்றி போட்டே வர மாதிரி. இது வந்து இப்படி இருக்க மாதிரி இருக்கணும், அட்டாச்சு மாதிரி. ஆனால் அது போட்டால் உனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா ஹைட். இதோட ஃப்ளோர் இருந்துருச்சு, இது மேலே வெளியில் போட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்படியே இது உயரமாகிட்டே இருக்கும். தெரியுதா சொல்கிறது? சுற்றி மண் போட்டுகிட்டே வரோம். இது ஃப்ளோர், கிரவுண்டு. இது கிரவுண்டு ஏரியா. சரியா? பார்த்து பொறுமையாக அது பண்ணிக்க. இதுதான் அந்த எம்பாக்மெண்ட் அப்படின்றது சுற்றி. இது திக்னஸ், வித்து
இது இன்னர் ரேடியஸு, இது இன்னர் ரேடியஸ். இந்த இடத்துல போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்கு? டீப் கொடுத்துருக்கு, வெல்லுடைய ஆழம் கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. எவ்வளோ கொடுத்துருக்கு? டீப்னா ஹச்சு கிவன் 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, டயாமீட்டர் கொடுத்துருக்கு, இன்னர் டயாமீட்டர் டி 10 மீட்டர்னு கொடுத்துருக்கு. அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஸ்மால் ஆர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 5 மீட்டர்னு கிடைக்கும். அடுத்து வித்து கொடுத்துருக்கு, எம்பாக்மெண்ட் வித்து அப்படின்றது 5 மீட்டர்னு கொடுத்துருக்கு. கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு திக்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது அதாவது வித்து ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேபிட்டல் ஆர் வேணும்னா வித்து ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு வித்து 5, ஸ்மால் ஆரும் 5. அப்போ கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 10 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ நான் கேட்டிருக்கேன், என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த மண்ணள்ளி போட்டிருக்கோம்ல வெளியே, இந்த இது அதனுடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த உள்ள வால்யூம் தானே எடுத்து வெளியில் போட்டோம். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் என்னது, அதுவும் ஹாலோ சிலிண்டர் ஷேப்பில் வருது. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு அர்த்தம். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா உள்ள வெளியில் வருதுல, இது உள்ள இந்த சிலிண்டருக்குள்ளது வெளியில் தூக்கி போட்டிருக்கோம். அப்போ இது ஹாலோ சிலிண்டர் ஷேப் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr²h, இதுக்கு வந்து பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஹச்னு வேணால் போட்டுக்க. ஹச்ன்றது எம்பாக்மெண்ட்டுடைய ஹைட்டுன்னு வச்சு, ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். ஹச்ன்றது என்னது? ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு வேணால் எழுதிக்க. ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கிறணும். எல்லாம் கடைசியில் கொண்டு போய் கொடுக்கணும் ஆன்சரை. கடைசியில் கொண்டு போய் ஆன்சரை கொடுக்கணும். சரி, பைக்கு கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட்டு. ஆர் ஸ்கொயர் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, 5 × 5. ஹச் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, 14. இங்கே என்ன இருக்குது? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 10² மைனஸ் ஆர் ஸ்கொயர் என்ன இருக்குது? 5². ஓகே, ஹச் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, 5 × 5 × 14 ஈக்குவல் டு 100 மைனஸ் 25 இன்ட்டு ஹச். அப்போ 75ன்னு வந்துடும், ஹச்ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குடா? 5 × 5 × 14. அப்போ 5 × 5 × 14 டிவைடட் பை 75 ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு வந்துடும். அடிச்சிட்டோம் அப்படின்னா 5 டேபிள் அடிப்போம். 1 5 is 5, 2 5 are 1 5 is 5, 5 5 are 25, 1 5 is 5, 3 5 are 15. அப்போ கேபிட்டல் ஹச் இஸ் ஈக்குவல் டு 14/3 அப்படின்னு வருது. 14/3 அப்படின்னு வருது. அடிக்கிறோம். 3 3s are 9, 4 3s are 12, 4 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஹச்சு. ஓகே, பாயிண்ட்டு 12 போச்சுன்னா 2 இருக்குது. அப்போ மிச்சம் என்ன வரும்? 6 3s are 18, 0 சேர்த்தோம்னா மறுபடியும் 2 இருக்கும். 6 3s are 18. அப்போ 4.66 மீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். 4.66 மீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 7.4. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. வால்யூம் தான் யூஸ் ஆகும். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இல்லை நீங்கள் பார்த்துக்கோ. என்ன சொல்ல, ரெண்டு மெத்தடு தெரியணும். என்ன மெத்தட்னா வால்யூம் ஃபார்முலா ஃபுல்லாக படிச்சுக்கணும் 7.4ல். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா n ஈக்குவல்ட்டும் போட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணிடணும் வால்யூமை. சரிங்களா சொல்கிறது? சேம் டைம் ரேடியஸு ஹைட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா வால்யூமை வந்து ஈக்குவல் பண்ணிடணும். டிவைட் பண்ணுறதா ஈக்குவல் பண்ணுறதா, இதுதான் கணக்குடைய அர்த்தமே. இப்போ இந்த கணக்கில் பாரு, ஃபைண்டு என்ன கேட்டிருக்கு? ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்போ இதுதான் அது. அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும்னு அர்த்தம். 2 இது கொடுத்துருப்பாங்க, 2 ஷேப் அல்லது 3 ஷேப் கொடுத்துருப்பாங்க. பார்த்து பொறுமையாக செய்யணும். ரீகாஸ்ட் பண்ணுறது மாதிரி, சேஞ்சஸ் பண்ணுறது. அலுமினியம் ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நீ ஸ்பியர்னு போட்டால் போதும். ஒரு ஷேப்பு வடிவம். இன்னொரு வடிவம் என்ன இருக்குது? சிலிண்டர் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வடிவம் வந்து சிலிண்டர்ன்னு இருக்குது. இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து ரெண்டுமே வரும்ல, அதனால் ஒன்று வந்து கேபிட்டல் ஆர் என்ன போட்டுக்குருவோம், சிலிண்டர் கேபிட்டல் ஆர் போட்டுக்குருவோம். ரைட்டு. சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்கு? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. வேரியேஷன் காட்டுறக்காண்டி வேற ஒன்றும் இல்லை. 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு? ஸ்மால் ஆர் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுகிறேன். ஹைட்டு கேட்டிருக்கு, சிலிண்டருடைய ஹைட்டு கேட்டிருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப்
சிலிண்டர் அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ இது 4/3 πr cube அப்படின்னு அர்த்தம். இது πr squared h அப்படின்னு அர்த்தம். பைக்கு பை அடிச்சிரு. ஓகே. இப்போ 4/3 r கேபிட்டல் ஆர் கியூப் போட்டுக்குவோம். ஏன்னா இது வந்து ஸ்பியருக்கு கொடுத்தது. கேபிட்டல் ஆர் கியூப் அப்படி முறையில் 12 × 12 × 12 3 12 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 8 × 8 இன்ட்டு ஸ்மால் h 1 3 * 3 4 3 * 12. சரிங்களா? அப்போ 4 × 4 × 12 × 12 × 12 டிவைடட் பை 8 × 8 ஈக்குவல் டு h அப்படின்னு எழுதணும். 1 4s are 4 2 4s are 12 1 4s are 4 2 4s are 12 1 2 is 2 6 2s are 12 1 2 is 2 6 2s are 12. அப்போ h is equal to 6 × 6ன்னு வருது. அப்போ h is equal to 36 சென்டிமீட்டர் அப்படின்றத ரிக்வயர்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே சொல்கிறது? குட். கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக படிச்சுக்க. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Good morning students, I am MRK. Today class 10th standard maths chapter 7 mensuration பார்த்துட்டு இருக்கோம். exercise 7.4 second question. இந்த 7.4 ஃபுல்லி very important. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. வால்யூம் தான் யூஸ் ஆகும். வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் ஸ்பீட் அப்படி கொடுத்துருக்கு. ஒரு பைப்பில் இருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. சரிங்களா? வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. இதோட ஸ்பீடு கொடுத்துருக்கு. ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. 15 km/h கொடுத்துருக்கு. 15 km/h அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? இதை வந்து நம்ம மாற்றணும். எல்லாத்துக்கும் மீட்டருக்கு மாற்றணும். மீட்டருக்கு மாற்றல என்ன பார்த்துருக்கு? கிலோமீட்டர் மீட்டரை மாற்றினா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. 15 × 1000 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீட்டர்/ஹவர்னு போட்டுக்க. அப்போ என்ன வந்துடும்? 15,000 அப்படின்னு வந்துடும். சரியா சொல்கிறது? ரைட். இதோட நிறுத்திக்க. இதுதான் h அப்படின்னு அர்த்தம், ஸ்பீடு. ஓகே. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் கொடுத்துருக்கு. பைப்போட டயாமீட்டர் d. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் தான் இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? இதை டின்னு ஆரை வந்து மாற்றினோம்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 7 சென்டிமீட்டர் வரும். கணக்கை நான் மீட்டருக்கு மாற்றுறேன். அப்போ இதை வந்து என்ன செய்யணும்? சென்டிமீட்டரை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா, சரியா சொல்கிறது? r = 7/100 அப்படின்னு போட்டால் தான் மீட்டராக மாறும். மறந்துடாத. சரியா? 100 அப்படின்னு மாற்றிட்டேன். அடுத்த மேட்ருக்கு வா அப்படின்னா இது என்னது? இது என்ன சொல்கிறது? ரைட்டு. பைப்புடைய லாங் கொடுத்துருக்கு 50 மீட்டர்னு. பைப்புடைய லாமா இல்லை டேங்க் ரெக்டாங்குலர் டேங்க்குடைய இது கொடுத்துருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஒய்டெல்லாம் கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? ரெக்டாங்குலர் டேங்க்குன்றது இந்த மாதிரி தீப்பெட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த இது மாதிரி இப்படி இதில் அந்த டேங்க்கில் ஃபுல்லப் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த டேங்க்கில் ஃபுல்லப் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். தண்ணியை, அந்த வாட்டரை. டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்றதான் இங்கே மேட்ரு. இந்த இதில் ஃபுல்லப் பண்ணுறோம். தண்ணி என்ன செய்கிறோம்? அதில் வாட்டரை அதில் ஃபுல்லப் பண்ணுறோம். ஃபுல்லப் பண்ணிட எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றதான் அவன் கேட்டிருக்கான். பைப்லேருந்து தண்ணி வெளியில் இருக்குது. அதெல்லாம் இதுலேருந்து அவுட் ஆகிறது. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட். இப்போ இந்த ரெக்டாங்குலர் டேங்க்கு, இது ரெக்டாங்குலர், இது வந்து சிலிண்டர். சரியா? மறந்துடாத. டாபிக் கொடுத்துக்க. இது வந்து ரெக்டாங்குலர் டேங்க்கு அப்படின்னு கொடுத்துக்க. இதுக்கு L × B × H அப்படின்னு வரும். L × B × H. அப்போ L வேணும், லென்த் வேணும், பிரெத்து வேணும், ஹைட்டு வேணும். சரிங்களா? இதைத்தான் கொடுத்துருக்காங்க. 50 லென்த்து மீட்டர், 44 மீட்டர் ஒய்டு, ரைஸு இந்த கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டு கொடுத்துருக்கு 21 சென்டிமீட்டர். இதை 21/100 போட்டுரு. மீட்டர் மாற்றிக்கோ. இது 44 மீட்டர் தான். ஓகே. ரைட். இதை மட்டும் மாற்றிருக்கேன் சென்டிமீட்டரை. 21 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றி வச்சுருக்கேன். ரைட். இல்லை எழுதிட்டு வேணால் மாற்றிக்க. ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடாமல் பார்த்து. 21 சென்டிமீட்டர் கொடுத்ததை 21/100 போட்டோம்னா இதாக மாறிடும், மீட்டராக மாறிடும். ஓகே. இப்போ நான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் அப்படின்னு அர்த்தம். இதில் டைம் வந்து இதில் தான் சேர்த்துக்கிறணும். டி இதில் பைப்புடைய ஃப்ளோவில் தான் சேர்த்துக்கிறணும். சரியா? வால்யூமில். அப்போ இதுக்கு πr²h, இதுக்கு என்னது? L × B × H.
அவ்வளோதான். இப்போ T இருக்கட்டும் 22/7 R² என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இதுக்கு பைப்புக்கு R² என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. 7/100 × 7/100 2 டைம் இன்ட்டு H என்ன இருக்குன்னு பார்த்துக்க. 15,000 ஈக்குவல் டு L 50 44 21/100. டீயை மட்டும் வச்சுட்டு வந்தாலும் அதை அங்கிட்டு கொண்டு போயிடலாம். சரியா? இல்லை இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிரு. இந்த 1 ஜீரோவுக்கு 1 ஜீரோ அடிச்சிட்டேன். மிச்சத்தை வேணால் அங்கிட்டு கொண்டு போ. 7க்கு 7 வேணால் அடிச்சிரு. அப்போ என்ன இருக்குது மிச்சம்? T ஈக்குவல் டு 50 × 44 × 21/100 இன்ட்டு பார்த்துக்க, கீழே உள்ளதெல்லாம் மேலே போயிடும். இது அடித்தாச்சு. இங்கே 10 இருக்குது. அப்போ இங்கே வந்து 10/7. அதே மாதிரி 22 மேலே இருந்து கீழே வந்துடும் 22. ஓகேயா? வேறு என்ன இருக்குது? 15 மேலே இருக்குது, கீழே வந்துடும். அவ்வளோதான். அப்போ இந்த இன்ட்டுவோட தேவையில்லை. புரியுதான்னு பார்த்துக்க. நிதானமாக அந்த சைடு கொண்டு போவோம். இப்போ அடிக்கிறேன். 1 7 is 7, 3 7s are 21, 1 10 is 10, 10 10s are 100, 1 10 is 10, 5. சரியா? 1 2 120 22. அடுத்து 1 3 is 3 என்ன வந்துடும்? 5 3s are 15, 1 2 is 2, சாரி 1 5 is 5, 1 5 is 5. அப்போ T ஈக்குவல்ட்டுன்னு வரையில் வெறும் 2 மட்டும் வருது. 2 hours அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக செஞ்சுக்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் MRK. டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 7 மென்சுரேஷன், எக்ஸசைஸ் 7.4. எக்ஸசைஸ் 7.4 ஃபுல்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோம். சரி, ரைட், ஓகே. தேர்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கு, ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு. பொறுமையாக நிதானமாக வாட்சிக்க. கோன் சேஃப் கொடுத்துருக்கனால கோன் அப்படின்னு எடுத்துடுறேன். சரிங்களா? கோன் சொல்லிட்டோம்னா அதனுடைய ஃப்ளாஸ்குடைய பேஸ் ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்கு. ஆர் வந்து 6 தான், 6 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? சென்டிமீட்டர்லாம் கொடுக்கல, யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ரைட்டு. ஹச்ன்றது H யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஹச்ன்றதும் H தான், H யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்கு. வேர் இஸ் poured into a cylindrical flask to வாட்டர் வந்து ஃபுல்லாக ஒன்று இருக்குது. ஃப்ளாஸ்க் ஆஃப் பேஸ் ரேடியஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு சிலிண்டர். ஓகேயா? அதோடைய பேஸ் ரேடியஸ் வந்து XR யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கு. XR யூனிட்ஸ் அப்படின்னு சிலிண்டருக்கு. சிலிண்டர் ஷேப்பு. இது வந்து கோன் ஷேப்பு. 2 ஷேப் பார்த்துக்கோ. ஹைட்டு வந்து என்னன்னு கேட்டிருக்கு, H கேட்டிருக்கு. இதில் இப்போ 2 H வேரியேஷன் காட்டுறதுனால இதில் வேணால் கேபிட்டல் H போட்டுக்குவோம். இதுக்கு சிலிண்டருக்கு வேரியேஷன் காட்டுறதுனால இது கேட்டிருக்கு. இந்த மாதிரி 2 வால்யூமில் ஹைட்டு அல்லது ரேடியஸ் கேட்டிருந்தா 2 வால்யூம் ஈக்குவல் பண்ணணும். வால்யூம் ஆஃப் கோன்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு ஈக்குவல் பண்ணணும். வால்யூம் ஆஃப் கோன் என்ன? 1/3 πr² H. ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் செய்யலாம். இதுக்கு வெறும் πr² H. πr² H கேபிட்டல் H போட்டுக்கிறேன். ஏன்னா வித்தியாசம் தரக்கானு பைக்கு போய் அடிச்சிடலாம். 2 R ஒன்றா இருக்கான்னு பாரு. இல்லை, 1/3. இதுக்கு R வந்து R² தான், Hக்கு H தான். இதுக்கு பார்த்துக்க, இந்த R² போல் இதை ரீப்ளேஸ் பண்ணையில் XR² அப்படின்னு போடணும், Hன்னு போடணும். ஓகே, குட். அப்போ என்ன ஆகும் பார்த்துக்க. இதில் 1/3 R² H, இது வந்து என்ன ஆகும்? H² R² கேபிட்டல் H அப்படின்னு வரும். இது 2 மல்டிப்ளை அப்படின்றனால இந்த சைடு போனால் டிவைட் ஆயிரும். அப்போ 1/3 இன்ட்டு R² இன்ட்டு H அந்த மேலே உள்ளது பை இது எழுதிடணும். X² R² ஈக்குவல் டு கேபிட்டல் H. கேபிட்டல் H தான் சிலிண்ட்ரிகளுடைய ஹைட்டு. இதில் அடிக்கிறோம். R² அடிச்சிட்டான். இதே தான் அடிக்க முடியாது. அப்படி கேபிட்டல் H இஸ் ஈக்குவல் டு H ஸ்மால் h by 3x² which is required சிலிண்டருடைய ஹைட். யூனிட்ஸ்னு எழுதிக்க. என்ன யூனிட்ஸ்னு சொல்லலை, அதனால் காமனாக கொடுத்துருக்கு, எழுதிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் MRK. டுடே கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன், எக்ஸசைஸ் 7.4. 4th சம். இதை சர்க்குலர் கோன் கொடுத்துருக்கு, அதனால் நான் கோன் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஷேப்பு. ஓகே, அப்படியே வந்து வாசிச்சுட்டு ரீட் பண்ணிட்டு வரையில் ஸ்பியர்னு கொடுத்துருக்கு. அப்போ ஸ்பியர் எடுக்கிறேன். ஹாலோ ஸ்பியர் தான் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் இருக்கு வார்த்தை இருந்தாங்கண்ணே.
ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். கோணுன்னு சொல்லையிலேயே ரேடியஸ் வேணும், ஹைட் வேணும் கோனுக்கு. அப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 14 எவ்வளவு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ 7 சென்டிமீட்டராக மாற்றிட்டேன் 2ஆல் டிவைட் பண்ணி. ஹைட்டு வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இது மெல்டட் இன்ட்டு ரீகாஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ஷேப்பை வந்து அதாவது கோனை வந்து மெல்ட்டு பண்ணி ரீகாஸ்ட் பண்ணுறது ஸ்பியராக பண்ணுறாங்க, ஹாலோ ஸ்பியராக பண்ணுறாங்க. சரியா சொல்கிறது? இது வந்து கோன், இது வந்து ஹாலோ ஸ்பியர். சரியா? இப்படி ரீப்ளேஸ் பண்ணையில் இன்டர்னல் டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்கு. இன்டர்னல் ஆர் கண்டுபிடிச்சா ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்மால் டி கண்டுபிடிச்சலாம். அதாவது ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கு 10 சென்டிமீட்டர். சாரி, கேபிட்டல் டயாமீட்டர் கொடுத்துருக்கான், கேபிட்டல் டயாமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ கேபிட்டல் டின்னு வச்சுக்கணும். கேபிட்டல் டி கொடுத்துருக்கு. அதில் கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சோம்னா 5 சென்டிமீட்டர்னு வந்துடும். அவன் ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டு ஸ்மால் டி என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்க சொல்கிறது? ரைட். இந்த மாதிரி அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி கேட்டிருந்தாலே வால்யூம் ஈக்குவல் பண்ணிடு. வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு ஈக்குவல் பண்ணிடு. சாரி, வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ரைட். இதுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு இது வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் கியூப் வந்து கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்னு மாற்றணும். ஹாலோக்கு பைக்கு பை அடிச்சிடலாம், 3க்கு 3 அடிச்சிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் ஹச் இருக்குது, இங்கே 4 இருக்குது, கேபிட்டல் ஆர் கியூப் இருக்குது, மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் இருக்குது. சரியா? இதுக்கு என்ன இருக்கும்? 7/7 அப்படின்னு போட்டுறேன். இன்ட்டு ஹச் 8ன்னு போட்டேன். இதுக்கு கோனுக்குள்ளே மெசரு அளவு. இது 4 இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் இருக்கான்னு பாரு, 5 கியூப்னு இருக்குது, மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் தெரியாது. சரியா? 4 வேணா கீழே இறக்கி விட்டுக்க. 7 × 7 × 8 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 5 கியூப் மீனிங் 125. 5 × 5 × 5 மைனஸ் ஆர் கியூப். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 2 வந்துடும். அப்போ மிச்சம் என்ன ஆகும் பாரு, எல்லாங்க 7 49 98 மைனஸ் 125 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் கியூப். அப்போ மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 27. மைனஸ் மைனஸ் அடிச்சிரு. ஆர் கியூப் ஈக்குவல் டு 27. அப்போ ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வரணும். இல்லை ஆர் கியூப் ஈக்குவல் டு 3 × 3 × 3ன்னு பிரிச்சுட்டு ஒரு 3 எடுத்துட்டோம்னா ஆன்சர் 3 சென்டிமீட்டர். இது வந்து ரேடியஸ், இன்னர் ரேடியஸ். அப்போ இன்னர் டயாமீட்டர்னு கேட்டையில் 2 × ஆர்னு அர்த்தம். அப்போ 2 × 3ன்னு அர்த்தம். என்ன வந்துடும்? 6 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இன்னர் டயாமீட்டர் அப்படி, இன்டர்னல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Good morning students, I am MRK. Today 10th standard maths chapter 7 mensuration பார்த்துக்கிட்டு இருக்கோம். exercise 7.4 5th sum. Chinu's house has an overhead tank in the shape of cylinder அப்படின்றது. மேலே வந்து சீனுடைய ஹவுஸ் மேலே வந்து ஒரு சிலிண்டர் டேங்க் இருக்குது. அதை வந்து இங்கே கீழே உள்ள சம்பிலேருந்து, அதாவது கியூபாய்டு அப்படின்ற ஷேப்பில் இருக்குது. கியூபாய்டுன்ற ஷேப்பில் இருக்கிற சம்பிலேருந்து இந்த தண்ணி வாட்டரை வந்து கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது. வாட்டரை வந்து இதில் ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க. ஃபில்லப் பண்ண சொல்லலாம். ரிமைனிங் வாட்டர் இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இதில் உள்ள வால்யூம் ஆஃப் வாட்டர் இது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இதில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். இதுதான் அதிகமாக இருக்கும். அப்படி தானே வால்யூமு. அப்போ இதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டாலும் சரி, இல்லை இதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டாலும் சரி, பேலன்ஸ் பண்ணையில் இதைத்தான் முதல்ல எழுதணும். சரிங்களா? இப்போ வால்யூமாக சென்டிமீட்டர், இது மீட்டராக இருக்குது, சென்டிமீட்டராக மாற்றிக்கிறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. 100 200 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா. இதே மாதிரி 1.5 × 100 போட்டோம்னு வச்சுக்கோவேன், 150 சென்டிமீட்டர்னு வந்துடும். இது வந்து 100 1 × 100 அப்படின்னு போட்டோம்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். எல்லாமே சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டேன், பார்த்துக்கோ. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் அப்படின்னு எழுதுகிறேன். பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் 22/7 × ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்ன இருக்குது? 60/100. சாரி 60 தான். ஆர் என்ன இருக்குது? 60. இதுவும் 60 தான். இன்ட்டு 105 அப்படின்னு அர்த்தம். இதை அடிச்சிட்டோம்னா 1 7s are 7, 5 7s are 35 அப்படின்னு அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணையில் 11 8 8 அப்படின்னு வந்துட்டு 3 0 வரும். சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து இதுக்குள்ளது. அடுத்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு சொல்லியில் L × B × H. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு L × B × H. L × B × H. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணையில் என்ன வரும்? 200 × 150 × 100 அப்படின்னு வரையில்
என்ன வருது 15 2 சார் 30, 2 2 2 4 1 5 0 வருது, 2 2 4 4 1 5 0 வருது. சரிங்களா, பார்த்துக்குவோம். அப்போ ரிமைனிங் வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கையில் இது சென்டிமீட்டர் கியூப் தான். இதை முதல்ல ரெக்டாங்கிள் இதோட இதை எழுதணும். சரியா, 30 5 0 ரைட்டா, ரைட்டு, மைனஸ் 11 8 8 3 0 சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்துக்கோ. 30 2 4 5, அடுத்து 11 8 8 1 2 3 0 0 0 2 1. சரிங்களா, 9 1 8 1. அப்போ என்ன வருது 181200 சென்டிமீட்டர் கியூப்னு வருது. இதுதான் இது வால்யூம் ஆஃப் ரிமைனிங் வால்யூம் ஆஃப் வாட்டர் அந்த கியூபாடு டேங்க்கில் கிடக்கிற வால்யூம் ஆஃப் வாட்டர், ரிமைனிங் வாட்டர். இது சென்டிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருக்கேன். ஆன்சரு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் 7.4 எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் ஃபுல்லி இம்பார்ட்டன்ட். 6th சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வால்யூம் ஒன்லி யூஸ் ஆகும். த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் ஹாலோ ஸ்பியரிக்கல் செல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு செல்லுடைய இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்கு. இன்டர்னல்ன்றது வந்து ஹெமிஸ்பியர்ன்ற எழுதிக்கிறேன். முதல்ல ஹெமிஸ்பியர் அப்படின்னு எழுதிட்டு நோட் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஹெமிஸ்பியர்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டேன். ஓகே, குட். நோட் பண்ணிவிட்டு அதனுடைய இன்டர்னல் டயமீட்டர்னு கொடுத்துருக்கு ஸ்மால் டி, எக்ஸ்டர்னல் டயமீட்டர்ன்றது கேபிட்டல் டி. இன்டர்னல் டயமீட்டர் அப்படின்றது வந்து 6. பொறுமையாக ரீட் பண்ணி எடுத்துக்கோ. ஸ்மால் ஆர் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இது அவுட்டர் வந்து 10 சென்டிமீட்டர். ஸ்மால் கேபிட்டல் ஆர் ரேடியஸு 5 சென்டிமீட்டர். ரேடியஸாக மாற்றிட்டேன். ஹெமிஸ்பியரிக்கல் அது மெல்ட் ரீகாஸ்ட் பண்ணி எதா மாற்றுறாங்க, சாலிட் சிலிண்டராக மாற்றுறாங்க. சிலிண்டராக மாற்றையில் டயாமீட்டர் கொடுத்துருக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ரேடியஸ் மாற்றினோம்னா என்ன வந்துடும், 7 சென்டிமீட்டர் மாறிட்டுரும். ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது, ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. ஓகே, குட். இப்போ இதில் பார்த்து இதை வேணால் R1ன்னு வச்சுக்குவோம். இதை ஒன்று என்ன வச்சுக்கலாம், R1 ரெண்டுலேயும் R இருக்குனால. சரி, எப்பயும் போல் எழுது. இந்த மாதிரி 6 ஹச்லாம் கேட்டால் ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு எழுதணும். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 ஹாலோ ஹெமிஸ்பியர். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்குல்ல, ஹாலோ ஹெமிஸ்பியர்னு எழுதிக்கேன், மறந்துடாத. அப்போ 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு, இது வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் தான் இது ஃபார்முலா. R1ன்னு போட்டுக்க ரேடியஸை. ஓகே, ரைட். இப்போ 3 3 அடிச்சிடலாம், பை அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்குது, 2 இருக்குது, ஆர் கியூப் இருக்குது, 5 கியூப்னு எழுதிடலாம். ஸ்மால் ஆர் கியூப் இருக்குது, 3 கியூப்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு பை அடித்தாச்சு, R1 ஸ்கொயர் ஆன்சர் போடலாம். அதுக்கு என்ன போடலாம், 7 × 7 இன்ட்டு ஹச் தான் தெரியாது. அப்போ 2 × 125 மைனஸ் 9 ஈக்குவல் டு 7 × 7 இன்ட்டு ஹச். சரிங்களா, அப்போ என்ன வந்துடும் பாரு, இதை 2 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 116 ஈக்குவல் டு 7 × 7 இன்ட்டு ஹச். அப்போ 2 × 116 டிவைடட் பை 7 × 7 ஈக்குவல் டு ஹச். அடிக்கிறேன். 1 7 சார் 7 அடிச்சிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது, 1 7 சார் 7னா எவ்வளோ இருக்குடா தம்பி, 1 7 சார் 7 போச்சு. 7 போச்சுன்னா என்ன வந்துடும், 4 வருதா. 7 போச்சுன்னா 4 வரும், 46 வரும். 46 அடி 56 அடிக்கலாம். இப்போ 26 வருமா, இதில் 125. இது 27 தம்பி. தேங்க்யூ, சாரி, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு இந்த இடத்துல, பார்த்துக்கோ. இது வந்து 27 ஆகும்ல, என்ன 3 கியூப் வந்து நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், 27 ஆகும். 27 சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல மாறும்ல, இந்த இடத்துல மாறும், இந்த இடத்துலையும் மாறிடும். என்ன ஆகும் கவனிச்சு பாரு. 125 செப்பரேட் பண்ணால் 108 வருமா. 108 98
98 125 27 சரிங்களா. இது 15 8 சரியா. இது என்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு. பாரம்னா 11 11னா என்ன வந்துடும் 11னா 11ல் 2 போச்சுன்னா 98 வருது. அப்போ 98 சரி. இங்கே என்ன இருக்குது அப்போ 2 × 98 டிவைடட் பை 7 × 7 7 7 சார் 49 ஒரு 2 வருமா பார்த்துக்கோ. அப்போ 2 2 சார் என்ன ஆயிடுச்சு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துச்சு. குட். ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 7 mensuration exercise 7.4 7th sum. ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது. அதை வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஸ்பியர் இருக்குது, சாலிட் ஸ்பியர். இதை மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணையில் ஒரு இது சிலிண்ட்ரிக்கல் செல்லாக ஹாலோ சிலிண்டராக உருவாக்குறோம். சரிங்களா சொல்கிறது, ஹாலோ சிலிண்டராக உருவாக்குறோம். அப்போ உள்ள அப்படி வரும். அப்போ இன்னர் ரேடியஸு எக்ஸ்டர்னல் ரேடியஸு எல்லாமே வரத்தான் செய்யும். சரியா சொல்கிறது பார்த்து. இது வந்து ஹாலோ சிலிண்டர் ஓகே ரைட். 2 ஃபிகர் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஆர் ரெண்டுமே ஆறு வரனால ஒரு இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிடுவான். இதுக்கு ஆர் என்ன கொடுத்துருக்கு, ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அவங்களே. ரைட்டு. இங்கே வந்து இன்டர்னல் ரேடியஸ் எதுவும் கொடுத்துருக்கா, அதான் திக்னஸ் கேட்டிருக்கனால திக்னஸ் அப்படின்றது டீன்னு சொல்லுவோம்ல. அது எப்படின்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ். அப்போ இதில் வந்து ஹாலோ சிலிண்டருக்கு வந்து ஹைட்டு வேணும், கேபிட்டல் ஆர் வேணும், ஸ்மால் ஆர் வேணும். சரிங்களா சொல்கிறது பார்த்து பொறுமையாக. அப்போ இதில் ஹச் அப்படின்றது இது ஸ்மால் ஆரோட போட்டு இதை வந்து என்னென்ன R1 போட்டுக்கிறீங்களா, வித்தியாசப்படணும் ரெண்டும் பார்த்துக்கோ. அதனால் சொல்கிறேன். இல்லை இதுக்கு வந்து ஸ்மால் R1 வேணாலும் கொடுத்துக்கோ, ஸ்மால் R1 அப்படின்னு வேணாலும் கொடுத்துக்கோ, வித்தியாசப்படுத்துறக்காண்டி. ஃபார்முலா எழுதிட்டு லேசாக மாற்றிக்க, சேஞ்ச் பண்ணிக்க. ஹைட்டு வந்து 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்கு. எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ இது கண்டுபிடிச்சிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ ஈக்குவல் பண்ணணும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். இப்போ இது வந்து 2/3 πr³ ஹெமிஸ்பியருக்கு வால்யூம். இது வந்து πr² ஹச்னு எழுதுவோம்ல, அதை கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் R² ஹச்னு எழுதணும் ஹாலோவுக்கு. சரிங்களா. இப்போ இந்த பைக்கு வேணால் கேன்சல் பண்ணிக்கிறோம். சரியா பார்த்து. இது 4/3 ஸ்பியர், 4/3. அப்போ 4/3 R³ 6 × 6 × 6 ஈக்குவல் டு கேபிட்டல் R² 5² மைனஸ் R² கண்டுபிடிக்க வேண்டியது ஹச் வந்து 32. அப்போ 4/3 × 6 × 6 × 6 × 6 டிவைடட் பை 32ன்னு போட்டுட்டு இதை பண்ணோம்னா 25 வந்துடும். 5² மைனஸ் என்ன வந்துடும் R². இது 8 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், இது 1 4 சார் 4 8 4 சார் 32. அடுத்து அடித்தோம்னா 3 2 சார் 6 4 2 சார் 8 3 2 சார் 6 2 2 சார் 4 3 2 சார் 6 1 2 is 2. அடுத்து 3 3 அடிச்சிட்டோம்னா 9 வருது. அப்போ 9 ஈக்குவல் டு 25 மைனஸ் R²ன்னு வருது. சரிங்களா. அப்போ மைனஸ் R² ஈக்குவல் டு இது இங்கிட்ட கொண்டு போனோம்னா 9 மைனஸ் 25ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா R² ஈக்குவல் டு மைனஸ் 16 வரும். அப்போ R² ஈக்குவல் டு அடிச்சிட்டேன், 2 சைடு மைனஸ் 16, R ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரியா சொல்கிறது. அப்போ இதை கொண்டு போய் திக்னஸில் போட்டோம்னா கேபிட்டல் ஆர் வந்து 5, ஸ்மால் ஆர் வந்து 4, ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டோம்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்றதான் என்னது திக்னஸ் அப்படின்றதான் 1 சென்டிமீட்டர். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 7 மென்சுரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் 7.4. ஒரு ஹெமிஸ்பீரிக்கல் பவுலில் உள்ள ஜூஸை வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது வந்து ஹெமிஸ்பியர் பவுலு. இதில் உள்ள ஜூஸை வந்து அப்படியே ஒரு சிலிண்டருக்கு வெசலுக்கு மாற்றுறோம். ஃபுல்லாக மாற்ற முடியுமா, இல்லை எவ்வளோ ஊற்றலாம் அப்படின்றதான் இதனுடைய கேள்வி. சரிங்களா. இதில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, குட். இது வந்து சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு, சிலிண்டர் வெசல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரேடியஸ் வந்து சேம் ரேடியஸ்னு வருது. இந்த டயமீட்டர் சேம் ஃபார் போத்துன்னு கொடுத்துருக்குவார். அப்போ ரேடியஸும் என்ன ஆயிரும், சேம் ஆயிரும். இதுக்கு ஆர் அப்படின்னா
இதுக்கு என்ன தான் வந்துடும், ஆர்னு வந்துடும். அப்போ ஆர் வந்து ரேடியஸ் அப்படின்றது ஆர் தான், இதுக்கும் ரேடியஸ் என்னது தான் ஆர் தான். சரிங்களா சொல்கிறது? ரைட். யூனிட்ஸ்னு எழுதிக்கினா எழுதிக்க. யூனிட்ஸ் என்ன யூனிட்ஸ்னு தெரியாதனால எழுதிக்கலாம் யூனிட்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சரி ரைட்டு. நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாரு. சிலிண்ட்ரிக்கல் வெசலுடைய ரேடியஸ் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிலிண்ட்ரிக்கல் வெசலுடைய ஹைட் வேணும்ல நம்மளுக்கு, இந்த இதுதான் ஹைட்டு. அவன் என்ன சொல்கிறான், ரேடியஸ் இஸ் அப்படின்னு சொல்லி, ரேடியஸ் இஸ்னால் ரேடியஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் மோர் தென் இட்ஸ் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹச் ப்ளஸ் 50% ஆஃப் ஹச் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஹச்சு ப்ளஸ்ஸு 50H பை 100 அப்படின்னு அடிச்சிட்டோம்னா 1/2ன்னு வரும். ஹச்சு ப்ளஸ் என்ன வந்துடும், ஹச்சு பை 2ன்னு வந்துடும். குறுக்க பெருக்கணும்னா 2H ப்ளஸ் 3H பை 2ன்னு வந்துடும். இதுதான் என்னது, ஆர். இதிலேருந்து ஹச்சு கண்டுபிடிச்சோம்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு 2R/3 அப்படின்னு அர்த்தம். 2R/3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ வால்யூம் கண்டுபிடிக்க போகிறேன் ரெண்டுக்கு தனித்தனியாக. வால்யூம் ஆஃப் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா 100% ஆயிரும்ல, இல்லை பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துலாம்ல. சரிங்களா சொல்கிறது? ரைட். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கிறேன். ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2/3 πr³ அதானே, 2/3 πr³. அப்போ ஆருக்கு வந்து ஆறு தான் இருக்குது, ஆருக்கு வந்து என்ன இருக்குது, ஆறு தான் இருக்குது. அப்போ அப்படியே வச்சுக்கலாம். கியூபிக் யூனிட்ஸ்னு வேணால் போட்டுக்க, CU யூனிட்ஸ் அப்படின்னு போட்டு 1ன்னு வேணால் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடி. வால்யூம் ஆஃப் சிலிண்டர், இதோட வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr²H. சரிங்களா? πr² இருக்கட்டும், ஹச்சுக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்க நீ 2R/3. அப்போ நீ கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2/3 πr³ வந்துடும். இது 2 ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் ஆயிடுச்சு பாரு. அப்போ இதோட வால்யூமு சேம் ஆயிடுச்சு. இது வால்யூமு சிலிண்டர், வால்யூம் ஆஃப் வந்து ஹெமிஸ்பியரும் வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் ஆனால இதில் உள்ள ஜூஸ் அப்படியே இதில் 100% என்ன செஞ்சலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். சரியா சொல்கிறது? த பெர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் இல்லை 100% ஆஃப் ஜூஸ் அப்படின்னு எழுதணும். 100% ஆஃப் 100% ஆஃப் ஜூஸ் அப்படின்னு எழுதிடலாம். 100% அப்படியே மாற்றுறோம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ், பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டேன்ல, ஜூஸ் that can be transferred from the bowl into the cylindrical vessel அப்படின்னு கொஸ்டின்லேயே எழுதிடலாம். சரியா? சிலிண்ட்ரிக்கல் வெசல் அப்படின்னு முடிச்சிடலாம். மாற்ற முடியும் அப்படின்னு அர்த்தம். 100% என்ன செஞ்சிடலாம், மாற்றி விடலாம், மாற்ற முடியும். தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 7 mensuration exercise 7.2 10th sum பார்த்துட்டு இருக்கோம். A container open at the top is the form of the என்ன இருக்குது, form of a frustum. frustum ஷேப்பில் ஒரு கண்டெய்னர் இருக்குது. frustum சரிங்களா, இந்த மாதிரி போடணும். frustum. அப்போ டாப் ஆஃப் த ரேடியஸ் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ரேடியஸ் வந்து பாட்டம் ஆஃப் த ரேடியஸ், இது வந்து டெப்த்து அல்லது டீப்பு ஹைட்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்கு, இது 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. சரிங்களா? என்ன கொடுத்துருக்கு, ஸ்மால் ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஹைட்டு வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அதை நான் எடுத்து எழுதையில் கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு எழுதுகிறேன். எடுத்து எழுதையில் வால்யூம் ஆஃப் பிரசத்துக்கு உள்ளது ஹைட்டு கொடுத்துருக்கு 16 சென்டிமீட்டர், கமா கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கு. டாப் ஆஃப் த ரேடியஸ் கொடுத்துருக்கு 20 சென்டிமீட்டர். அடுத்து பாட்டம் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்கு, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கு 8 சென்டிமீட்டர். ஓகே. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா πh/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ப்ளஸ்ஸு கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். ரைட்டு. அடுத்து πh/3 22/7 இன்ட்டு h 16 ஹோல் டிவைடட் பை 3 ஆர் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஆர்ஆர் 16 இன்ட்டு சாரி இது என்ன ஹைட்டை போட்டேன் தப்பு, 20 இன்ட்டு 8. ஓகேயா? குட். அப்போ என்ன ஆயிரும், 22/7
இன்ட்டு 16/3 பக்கத்தில் எழுதிக்கலாம். இதெல்லாம் 400 ப்ளஸ் 64 ப்ளஸ் என்னடா தம்பி வந்துடும் 8 2s are 16, 8 2s are 160 அப்படின்னு வருது. அப்போ 22/7 இன்ட்டு 16/3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 600 ஆட் பண்ணையில் 624 வரும். 624 வரும். 624 வரும். சரியா சொல்கிறது? ஆமாம், 624 வருது. இதை அடிக்கிறோம். அடிக்கையில் என்ன அடிக்கிற? டேபிள் அடிக்கிறோம். 2 3s are 6 0 8. அப்போ என்ன வருது? 22 அடிக்கலாமா பாரு. 22 7 அடிக்கலாமா பாரு. 1 7s are 7. என்ன இருக்குது? 2 7s are 14. 2 7s are என்னது? 14 வரும். 2 7s are 14 வரும். மிச்சம் எவ்வளோ இருக்குடா தம்பி? 14 போச்சுன்னா வராதில்ல. உனக்கு அடிக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு. அடிக்க முடியலன்னா சிரமந்தான். அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கையில் பார்த்து நிதானமாக எடுக்கணும். ஓகேயா? ரைட். எப்படி எடுப்ப? மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 22 16 208 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடால் 7ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 10,459.43 சென்டிமீட்டர் க்யூப்னு வரும். இதை 1000ஆல் டிவைட் பண்ணிட்டு அப்படின்னா லிட்டருக்கு மாறிடும். 1000ஆல் 43 1000ஆல் டிவைட் பண்ணிட்டு அப்படின்னா லிட்டருக்கு மாறிடும். லிட்டருக்கு மாறிடும். அப்போ இங்கேருந்து இங்கே போயிடும். 10 லிட்டர் அப்படின்ற மாதிரி வரும். 10 என்ன வந்துடும்? 45943 அப்படின்னு லிட்டர்ஸ் அப்படின்னு வந்துடும். சரியா? இல்லை அப்படின்னா அல்லதுன்னு போட்டு 10.56 லிட்டர்ஸ் அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மில்க்கு, டோட்டல் காஸ்ட்டு ஒரு லிட்டரோடைய மில்கோடைய இது கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ? 40 ருபீஸ்னு. எவ்வளோ கொடுத்துருந்துச்சு? 40 ருபீஸ்னு. அதோடு சேர்த்து இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1 லிட்டருக்கு இவ்வளவு. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மில்க்கு அப்படின்னு எழுதி மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாரு. 6 நாங்க 24 நாங்க மிச்சம். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எடுக்கையில் என்ன வந்துடும்? 418 வருது. 4 ருபீஸ் வருது. 418 ரூபா அப்படின்ட்டு வருது. 418 ரூபா 40 காசு அப்படின்ற மாதிரி வருது. இந்த சிம்பிள் போட்டுக்க. என்னது? ருபீஸ் சிம்பிளை வேணால் போட்டுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. ருபீஸ் சிம்பிள் அதை பார்த்துக்க. ருபீஸ் சிம்பிள் இதுதான் டோட்டல் காஸ்ட்டு. அப்ராக்சிமேஷனாக 418.4 அப்படின்னு வருது. புக்கில் ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ, ரெஃபர் பண்ணிக்க. இல்லைனா அப்ராக்சிமேஷன் அப்படின்னு போட்டுக்க. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 7 மென்சுரேஷன், எக்ஸசைஸ் 7.3 4th சம். ஓகே, ஒரு சாலிடு ஃபிகர் கொடுத்துருக்கு. அதில் பார்த்துக்கோ என்னென்ன ஃபிகர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் தெரியுது, உள்ள ஒரு கோன் தெரியுது, அடியில் ஒரு ஹெமிஸ்பியர் தெரியுது. அப்போ கோன், ஹெமிஸ்பியர், சிலிண்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டரில் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. சரியா சொல்கிறது? இதில் இந்த ஷேப்போட சாலிடு உள்ளே போட்டோம்னா, அந்த கோனும் ஹெமிஸ்பியர் அட்டாச்சு ஒரு சாலிடுக்கு உள்ளே போட்டோம்னா வாட்ரு வெளியில் ஏறும்ல, அந்த இடைக்கு தானே வெளியில் ஏறும். கப்பல் எப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபிலிம்சால் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க லைன். அது தனக்கு சமமான எடையை தண்ணியை விளக்கும் அப்படியே. அதனால தான் தண்ணியில் மிதக்கிறது. அது ஒரு ஃபிசிக்ஸ் லா இருக்குது, அது ஃபிலிம்சால் கோடுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. தனக்கு சமமான எடையை தண்ணியிலேருந்து அப்படி விளக்கும். அந்த கப்பல் எடைக்கு சமமான எடையை தண்ணியை விளக்கும்.
அதனால தான் மிதக்கிறது. அது மாதிரி இப்போ இந்த வால்யூம் வாட்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த உள்ள என்ன பொருளை உள்ளதுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கு வெளியில் வந்துடும், தண்ணி அவுட் ஆஃப் ஆயிடும். அதைத்தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ கோனும் ஹெமிஸ்பியரும் சேர்ந்து வால்யூம் தான் வெளியில் வந்துடுறது. இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து என்னது, டிஸ்சார்ஜு, வெளியில் வர்றது, இல்லை டிஸ்பிளேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா, மறந்துடாத. டிஸ்பிளேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்கு, இதுக்கு கேட்டிருக்கு. அதை நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த இடத்துல, டிஸ்பிளேஸ்டு அப்படின்னு. சரி, ரைட்டு. அப்போ வால்யூம் ஆஃப் கோன் வால்யூம்லாம் போட்டுட்டேன். இந்த ரேடியஸ் கொடுத்துருக்கு, ஹைட்டு கொடுத்துருக்கு, கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். பார்த்துக்கோ, ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு, 6 சென்டிமீட்டர். 3 ஃபிகருக்குமே ஒரே ரேடியஸ் தான் ஆகும். சரிங்களா சொல்கிறது, 3 ஃபிகருக்குமே ஒரே ரேடியஸ் தான் வரும். ஹைட்டுக்கு வந்து தனியாக கோனுக்கு கண்டுபிடிக்கணும்னா அந்த சாலியோட மொத்த சிலிண்டரோட ஹைட்டு கொடுத்துருக்கு. ஹைட் 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அதிலிருந்து இந்த ஸ்பியரோடைய ரேடியஸை கழிச்சிட்டினா, இந்த சின்ன ஸ்பியர் இருக்குது, ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, ரேடியஸை கழிச்சிட்டினா கோனுடைய ஹைட்டு கிடச்சிரும். கோனுடைய ஹைட்டு தான் என்னது, 12 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டாலும் கோனுடைய ஹைட்டு கொடுத்துருக்கு, அதில் நீ அதை பார்த்து எழுதிக்கா. ஹெமிஸ்பியர் ரேடியஸ் கொடுத்துருக்கு, ஹைட்டு இதோட ஹைட்டு கொடுத்துருக்கு. இது மொத்தமாக ஹைட்டேஸ்ன்னு கொடுத்துருக்கு. ரேடியஸு சிலிண்டருடைய ஹைட்டு 80 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வால்யூம் ஆஃப் கோனுடைய வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருடைய இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபார்முலா போட்டு 1/3 பைர் ஸ்கொயர் 2/3 பைர் கியூப்னு போட்டு காமனாக உள்ள ரேடியஸை வெளியே எடுத்துட்டேன், கொண்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எடுக்கையில் என்ன வருது அப்படின்னு மட்டும் பாரு. என்ன வருது அப்படின்னா 7 அடிக்கலை, 7 அடிக்காமல் மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணு. 7 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இதில் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்க. 7ஐ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், சாரி 7ஐ டிவைட் பண்ணுற மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது, 24. இதை மல்டிப்ளை பண்ணால் 6336ன்னு வரும்டா. பை டிவைடட் பை 7 அப்படின்ட்டு வரும். அப்போ அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நிதானமாக இது பண்ணிக்க. நிதானமாக இது பண்ணையில் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 6336 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த பற்றி அதோட ஆன்சர் நம்ம டிவைட் பண்ணி எடுக்கையில் பொறுமையாக டிவைட் பண்ணு. என்ன வருது, 905 அப்படின்னு வரும். அப்புறம் வந்து பாயிண்ட் வருது, சம்திங் அப்படின்னு வரும். சம்திங் வரையில் 14 அப்படின்னு வருது. போட்டுப்பார் என்ன, ரைட்டா, சென்டிமீட்டர் கியூப். இதுதான் டிஸ்பிளேஸ் ஆகிற வெளியில் வர்ற வாட்டருடைய வால்யூம். ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th standard math chapter 7 exercise 7.3 இந்த capsule sumsல ஒரு சின்ன ராங் இருக்குது, தப்பு இருக்குது, அதை சரி பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். இதில் நம்ம டீச் பண்ணையில் இந்த சிலிண்டருடைய ஹைட்டு கண்டுபிடிக்கையில் சிலிண்டருடைய ஹைட் அப்படின்னு சொல்லையில் 2 ஹெமிஸ்பியருடைய ரேடியஸையும் கட் பண்ணணும். இதில் ஒரு 1.5, இதில் ஒரு 1.5, டோட்டல் 3 மில்லிமீட்டர். அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 9 மில்லிமீட்டர் அப்படின்றது தான் இதோடைய ஹைட்டு, சிலிண்டருடைய ஹைட்டாக மாறும். ஓகே, அப்போ நம்ம இதில் சேஞ்ச் பண்ணையில் என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பாரு. இந்த ஹைட்டை வந்து 12ன்னு போட்ட இடம் தவறு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ அந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க. அந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க. அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 9 அப்படின்னு வரணும், இங்கே என்ன வந்துடும், 9 அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ இங்கே 2 ஆட் பண்ணால் என்ன வந்துருச்சு, 11 வருது. 9, 10, 11 வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ இந்த இடத்துல தப்பு அடிக்க முடியாது. அப்போ இது 7 அப்படி இருக்கும். ரைட்டு. அப்போ இதில் 7 அப்படியே இருக்கும், 7 அப்படியே இருக்கும். சரிங்களா, 7 அப்படியே இருக்கும். இதில் வந்து 11 வரணும். 4 5 20, இது 11. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு 22ஐயும் ஒரு 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1:1 1:1 1:1 2 4 2 242 வருது. 242 இன்ட்டு 2.25 ஹோல் டிவைடட் பை 7 வருது. இந்த 2.25 இதையும் மல்டிப்ளை பண்ணி 2.25 அதாவது 225 242 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 2s are 10, ரிமைண்டர் 1 20 21 2 by 10 10 + 2 12. அதே மாதிரி 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4,
மறுபடியும் அதே தான் 4 8 4 ஓகே 0 5 10 14 ரிமைண்டர் 1 10 14 ரிமைண்டர் 1 5 5 4 4 5 0 by 7 2 டிஜிட்டல் புள்ளி வச்சுருக்கோம் அந்த வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அடிக்கையில் 7 7s are 49 அப்படி அடித்து கொண்டு வரையில் இந்த ஆன்சர் வரும். ஓகே குட். இதுதான் இதனுடைய கேப்சூலுடைய வால்யூம். ஓகே ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.